வெல்கம் டு சீரோஸ் கிச்சன். இப்போ டேஸ்டான கேபேஜ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோஸு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்படி அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்து அது போட்டுடலாம். பின்ன காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா ஒரு 4 எடுத்துருக்கேன். பின்ன இஞ்சி கொஞ்சம் எடுத்துருக்க ஒரு துண்டு. அதெல்லாம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். பின்ன கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். பின்ன பச்சை மிளகா வந்துட்டு நான் சின்னதாக இருக்கனால ஒரு 4 எடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி காரம் எப்படி வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த கோஸை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மிலே வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகட்டும். இடையில இப்படி மிக்ஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ டேஸ்டான கேபேஜ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது எடுக்கும்போதே அந்த இஞ்சி வாசனைலாம் சூப்பராக வருதுங்க. நீங்களும் ஒரு நாள் இப்படி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.